வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ லாஸ்ட் வீக் எல்லா யூஎஸ் மார்க்கெட்ஸு இன்றைக்கி டவ் ஜோன்ஸ் எல்லாமே மைனஸில் தான் க்ளோஸ் ஆகிருந்துச்சு. யூஎஸ்டிஐஎன்ஆர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 93.8 ரொம்ப வீக் ஆகிக்கிட்டே இருக்குது இந்தியன் கரன்சி. இன்னொரு இம்பார்ட்டண்ட் நியூஸ், ஈரான் வர்றனால ஸோ குளோபல் எக்கானமி மொத்தமாகவே ரொம்ப அடி வாங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, இது வந்து ஓப்பன் பண்ணி விடுங்க அப்படின்னு த்ரெட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ இது வரைக்கும் கிட்டத்தட்ட 40 அசட்ஸ் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஸோ க்ரூட் ஆயில் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக வர்றது 20% ஆஃப் த குளோபல் க்ரூட் ஆயில் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதை வந்து அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் டோட்டல் எக்கானமி குளோபல் எக்கானமியே வீக் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட் ரெட்டில் தான் ஓப்பன் ஆகும். ஏன்னா குளோபலாகவே எல்லா மார்க்கெட்டுமே வீக்காக இருக்கிறனால இன்றைக்கி நம்மளுடைய நிஃப்டியை வந்து கொஞ்சம் கீழே தான் ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்ற மாதிரி ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஹெச்எஸ்பிசி வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோடைய டார்கெட் ப்ரைஸை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 1070 கொடுத்துருந்தாங்க, இப்போ வந்து 990 தான் கொடுத்துருக்காங்க. எல்என்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுடைய 95% ஆஃப் ஆப்ரேஷன் வந்து அன்அஃபெக்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெக்கைர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு வந்து பொட்டென்ஷியல் அப்சைடு இருக்குது, 22% கீழே இறங்கியிருந்தாலும் இது நல்ல வேல்யூ பையிங் இந்த கரண்ட் லெவலில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோடய ஒப்பீனியனுமே எல்என்டி வந்து வெரி குட் கம்பெனி. ஸோ நிறைய டிஃபென்ஸ் செக்டர் அவங்களுடைய நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்து யூஎஸ்லேயே கம்மியாக தான் இருக்குது, எல்லாமே வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கிறதுனால இட்ஸ் அ குட் கம்பெனி டு ஹோல்ட் நவ். கோல்டு ரேட் வந்து இந்த லாஸ்ட் 1 வீக்கில் இறங்கியிருக்கு, அதை வந்து இப்போ பை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இன்னைக்கு கேட்டிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் இறங்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு நடக்கலை, யூஎஸ் ஈரான் பிரச்சனை அப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது இன்னும் கூட கொஞ்சம் இறங்கும். ஒரு 13,500 வரும்பொழுது கண்டிப்பாக நம்ம இதை அக்குமுலேட் பண்ணலாம். பிரச்சனையே இல்லாத செட்டு, எந்த ஒரு சேஃபஸ்ட் ஹெவன்னு சொல்லுவாங்க வேர்ல்டில். ஸோ இப்போ எல்லாருமே எதிர்பார்க்குறது என்னென்னா கோல்டுலேருந்து எப்போ மார்க்கெட்டுக்கு பணம் வரும் அப்படின்றது தான். அதாவது கோல்டை விற்றுட்டு ஷேர் மார்க்கெட்ஸில் எப்போ பணம் போடுவாங்கன்றது எதிர்பார்ப்பில் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கிஃப்ட் நிஃப்டி கிட்டத்தட்ட 343 பாயிண்ட்ஸ் டவுனில் தான் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 1.5% கீழே ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நிஃப்டியுமே ஒரு நல்ல கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகுங்கிற மாதிரி இந்த நியூஸ் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய விக்ஸ் வாலடைல் இண்டெக்ஸ் வந்து 22 இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. இட்ஸ் வெரி ஹைலைட்டட் லெவல் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வேதாந்தா வந்து 3rd இன்ட்ரீம் டிவிடெண்ட் கொடுக்குறதா டாக்கு போய்கிட்டு இருக்கு. அவங்க ஏற்கனவே 23 ரூபாய் ஆல்ரெடி இந்த இயருக்கு கொடுத்துருக்காங்க டிவிடெண்டாகவே. வேதாந்தாலாம் வாங்கலாமான்னா வேதாந்தா கம்பெனியில் ரொம்ப கடன் அதிகம். அவங்க யூஎஸ் டாலரில் கடன் வாங்கி வச்சுருக்காங்க. கண்டினியூஸாக நம்மளுடைய ருப்பி கீழே போய்கிட்டே இருக்குது. இவங்களுக்கு வர ப்ராஃபிட் எல்லாத்தையுமே எடுத்து டிவிடெண்டாக கொடுத்து கடன் அடைக்க ட்ரை பண்ணுறாங்க. இதை வந்து நம்ம ஒரு கன்சிடராக ஒரு 250 அந்த ரேஞ்சில் வாங்கியிருந்தோம்னா அது ஒரு நல்ல லெவல். பட் இப்போலாம் ரொம்ப எலிவேட்டட் ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. இதை வாங்காமல் இருக்கிறதே நம்மளுக்கு நல்லது. எப்போ வேணாலும் இந்த கம்பெனி கீழே போகலாம், கொலாப்ஸ் ஆகலாங்கிற மாதிரி தான் இருக்குது சுச்சுவேஷன். ஏன்னா கடன் ரொம்ப ஜாஸ்தி. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து ஒரு 10 ஸ்டாக்ஸ் அப்சைட் பொட்டென்ஷியல் 60%க்கு மேலே இருக்கிற லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதை குயிக்காக நம்ம பார்த்துருவோம். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, டாடா ஸ்டீல், ரைட்ஸ் லிமிடெட், டிவிஸ் லேபரட்டரி, டாடா மோட்டார்ஸ், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, அசோக் லேலண்ட், சவுத் இண்டியன் பேங்க், TCX சிஸ்டம்ஸ், PN Gadgil ஜுவல்லரி, தேவயானி இன்டர்நேஷ்னல், ஹோமேக்ஸ், சீகல் இண்டியா, Forging அண்ட் தாமஸ் குக். இந்த லிஸ்ட்டில் எனக்கு பிடிச்சதுன்னா நல்ல வேல்யூவேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் குக் நல்லா இருக்குது. சவுத் இண்டியன் பேங்க் ஒரு நல்ல வேல்யூ பையாக இருக்கும். டாடா மோட்டார்ஸ் குளோபலாக இந்த கம்பெனி நல்லா பண்ணும். இப்பொழுதைக்கு இதை வந்து நார்மல் இந்தியன் கம்பெனியாக பார்க்காம வேர்ல்டு வைடு கம்பெனியாக பார்த்தீங்கன்னா இது ஃப்யூச்சரில் நல்லா பண்ணும். ஹெச்டிஎஃப்சி பேங்க் இப்போ தான் கொஞ்சமாக அட்ராக்டிவாக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு 100 ரூபா இறங்குச்சுன்னா இதை நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். நான் என்கிட்ட ஒரு 500 ரேஞ்சில் ஒரு கொஞ்சம் ஷேர்ஸ் வச்சுருக்கேன். பட் இதெல்லாம் இந்த எக்கனாமிக் டைம்ஸ் கொடுத்த லிஸ்ட்டு உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக அனலைசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க. ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட் நியூஸு.
கண்டிப்பாக இன்றைக்கி மார்க்கெட்டு ரெட்டில் தான் போகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.